ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேபிக்கு சத்தான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 3 துண்டு முருங்கைக்காய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, ஒரு அரை தக்காளி, 5 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் கல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பரங்கிக்காய், முருங்கைக்காய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பேபிக்கு இன்னும் 1 இயர் ஆகலை அப்படின்னா மிளகாத்தூளும் உப்பும் சேர்க்காதீங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேருந்து முருங்கைக்காய் மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போது ஒரு மத்தை வச்சு நல்லா ரைஸை மசிச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படியே கொடுங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க. இப்போ இந்த முருங்காய் தோலை எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அவ்வளோதான். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முருங்கைக்காய், பரங்கிக்காய் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. அண்ட் இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. முருங்காலையும் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இம்யூனிட்டி பவரை பார்த்திங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக குழந்தைக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், பரங்கிக்காய் வாரத்துக்கு ஒரு டைம் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.